லேயர் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ காட்டுறேன். இந்த மாதிரி கோதுமை மாவு தான் இது. நல்லா இந்த மாதிரி இப்போ செஞ்சு தட்டிக்கோங்க. அதுக்கு இதில் லைட்டாக எண்ணெய் தடவுனா போதும். நல்லா இதை தடவிட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு திருப்பி இங்கே ஒரு கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் வச்சுட்டு இதை இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை இப்படி போட்டு இதை இப்படி போட்டு இந்த மாதிரி தேய்ச்சோன்னா இப்படி தேய்ச்சிக்கணும். நல்லா ஸ்கொயராக வரும். அர்ஜென்ட்டு கூட தேய்ச்சிக்கலாம். நம்ம எதுவும் லேட்டாலாம் ஆகும்னு நினைக்காதீங்க. செம்மையாக தேய்க்கும். இதெல்லாம் எவ்வளோ லேட்டாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ லேஸாக தேய்ச்சிக்கணும். லேயர் வராதுன்னெலாம் நினைக்க வேணாம். நல்ல லேயர் வரும் பாருங்கள். ஸ்கொயர் வரலனாலும் பரவாயில்ல, நம்ம தானே சாப்பிடலாம். இப்படி கல்லில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஆன உடனே மறுபக்கம் திருப்பி போட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எண்ணெய் விடணும். இல்லைன்னா எண்ணெய் ஒட்டாது. எண்ணெய் ரொம்ப வைக்க வேணாம். இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி இதில் தடவிக்கணும். தடவிட்டு இதை இப்படி திருப்பி விட்டீங்கன்னா செம்மையாக பொங்கி வரும் பாருங்கள் சப்பாத்தி.